பிசாசும் அசுத்த ஆவிகளும் எப்படி மனுஷனுக்குள் பிரவேசிக்கிறது என்பதை குறித்தான ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பூமியில் மனுஷன் செய்கிற எல்லா துஷ்பிரவர்த்திகள், பாவங்கள், விதவிதமான பாவங்கள், மனுஷன் கேட்டதும் கேட்டிராதுமான பாவங்கள் உலகத்தில் இருக்கிறது. சில பாவங்களை நீங்கள் கேட்டாலே அதிர்ச்சி அடைவீர்கள், இப்படியும் உலகத்தில் பாவம் உண்டா என்று. அநியாயங்கள், அக்கிரமங்கள், பொல்லாத செய்கைகள், விபரீதமான பாவங்கள், விபரீதமான குற்றங்கள் என்று இந்த உலகத்தில் மனுஷன் பலவிதமான பாவங்களை செய்கிறான். இந்த பாவங்களை செய்கிற மனுஷன் அவனாக அதை செய்யாமல் அவனுக்குள் இருந்து அந்த பாவத்தை செய்ய பண்ணுகிற ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு நபர். அதைத்தான் பிசாசு என்றும் அசுத்த ஆவிகள் என்றும் பொல்லாத ஆவிகள் என்றும் தீய ஆவிகள் என்றும் சொல்கிறோம். இந்த உலகத்தில் மனுஷர்கள் செய்கிற கிரியைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்தால், ஒரு மனுஷனுக்குள் எப்படி இந்த பிசாசின் ஆவிகள் உள்ளே வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனுடைய கிரியையில் ஏறக்குறைய 60 முதல் 90% அவன் செய்கிற கிரியைகளை பார்த்தால், அவனுடைய பிறப்பிலேயே அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவனுக்குள் ஆவிகள் வந்து விடுகிறது. அந்த ஆவிகள் எப்படி வருகிறது? பெற்றோரிலிருந்து வருகிறது. தகப்பன், தாய், இவர்களிலிருந்து தான் அதிகமான ஆவிகள் மனுஷனுக்குள் வருகிறது. உலகத்தில் மனுஷனுக்கு உண்டாயிருக்கிற சுபாவங்களை, குணங்களை நாம் சொல்லும் பொழுது, அந்த குணங்களை, சுபாவங்களை அவனுடைய குணங்கள், சுபாவங்கள் என்று சொல்லுகிறோம். நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள் இருக்கிறது. ஆனால் அநேக குணங்கள், சுபாவங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால், அந்த குணங்களும் சுபாவங்களும் அவருடைய பெற்றோரிலிருந்து வந்ததுதான். வேறுவாரியாக ஒரு மனுஷன் செய்கிற கிரியைகள் எல்லாம் அவனுடைய பெற்றோரிலிருந்து வந்தவைகள் தான். அவன் பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடக்கும் பொழுது தானாகவே அந்த குழந்தை அந்த பாவங்களை செய்யும்படியாக ஆயத்தமாகிறது. சிலர் சில பாவங்களை நேர்த்தியாய் செய்கிறார்கள். சிலர் பாவங்களை அழகாக செய்வாங்க. சிலர் பாவங்களை நல்ல அறிவுபூர்வமாக செய்வாங்க. சிலர் பாவங்களை செய்வதற்கு ஞானத்தை ரொம்பவே பயன்படுத்துவாங்க. தெரிந்த பாவங்கள், தெரியாத பாவங்கள், இரகசிய பாவங்கள், ஒருவரும் அறியாமல் செய்கிற பாவங்கள், இச்சைக்குரிய பாவங்கள், சரீரப்பிரகாரமான பாவங்கள், விபச்சார பாவங்கள், செக்ஷுவல் பாவங்கள், கொலைவரிகள், ஏமாற்று வேலைகள் என்று விதவிதமான பாவங்களை செய்கிற மனிதர்களை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். இவருடைய குடும்பத்தினுடைய பின்னணியை சரியாக ஆராய்ந்து பார்த்தால், இவருடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் இப்படி ஒரு 5 தலைமுறைகளுக்கு இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தால், அந்த பிள்ளைகளுக்குள் கிரியை செய்கிற அந்த பாவத்தினுடைய காரணம் என்ன என்பதை லகுவாக கண்டுபிடிக்க முடியும். இதை விஞ்ஞான ரீதியாக சொல்லும் பொழுது DNA எப்படியெல்லாம் சொன்னாலும், ஆவிக்கு ரீதியில் பார்க்கும் பொழுது இது ஒரு ஆவிகளாக இவர்களுக்குள் இருக்கிறது. இந்த ஆவிகள் இவர்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த ஆவிகள் இவர்களை கட்டுப்படுத்தி ஒரு கிரியை செய்ய வைக்கிறது. இப்படித்தான் மனுஷன் பிசாசுகளுக்கு அடிமையாகிறான், பாவ கிரியைகளுக்கு அடிமையாகிறான், பொல்லாங்குக்கு அடிமையாகிறான், துஷ்ட குணத்திற்கு அடிமையாகிறான். அதன் மூலம் பிறருக்கு அவன் தீங்கிழைக்கிறான் அல்லது
தன்னுடைய சரீரத்திற்கு தீங்கிழைக்கிறான். தான் வாழும் சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு, தேசத்திற்கு, உலகத்திற்கே தீங்கிழைக்கிற திரளான ஜனங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு முறை பிசாசுகளை துரத்துகிற அந்த கூட்டத்திற்கு 40 வயதான ஒரு மனுஷன் வந்தார். அவருக்கு என்ன பிரச்சனை? சிறு வயதிலிருந்தே கொடிய வயிற்று வேதனை. அவர் தன்னுடைய தேசத்தில் மிகச்சிறந்த மருத்துவமனைகள் எல்லாம் சென்று நன்றாக அந்த வியாதி என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக நடத்தப்பட்ட சோதனைகள் எதிலும் அவருக்கு என்ன வியாதி என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்போதுமே மருத்துவர்களால் ஒரு வியாதியை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் பல ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று பல மருத்துவர்கள் சேர்ந்த நிபுணர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் மனிதனுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால் அதிகமாக அவைகள் பிசாசினால் வந்தவைகளாக இருக்கும். ஏனென்றால் இந்த பிசாசினால் வருகிற வியாதிகள், பிசாசினால் வருகிற குணங்கள், இவைகளை தெர்மாமீட்டர் வைத்தோ, ஸ்டெதஸ்கோப் வைத்தோ, ஸ்கேன் பண்ணியோ, எக்ஸ்ரே எடுத்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த கண்ணுக்கு புலப்படாத பொல்லாத ஆவிகள் இன்விசிபிள் பீயிங்ஸ், கண்ணுக்கு புலப்படுவதில்லை, ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கிரியை செய்கிறார்கள். இப்போ இந்த மனுஷன் அந்த கூட்டத்திற்கு கடந்து வந்து அந்த டெலிவரன்ஸ் செக்ஷனில் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த அவருடைய சரீரத்தில் இருந்து அந்த வியாதியை கொண்டு வருகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்ட உடனேயே அந்த மனிதன் கீழே விழுந்து ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை போல ஆகிவிட்டார். தாயின் கர்ப்பத்தில் குழந்தை இருப்பது நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் அல்லவா? நம்முடைய கேஷ்யூநட் மாதிரி, அண்டிப்பருப்பு மாதிரி ஆகிட்டான். அப்படியே சுருண்டு இருக்கிறான். இந்த கடற்கரையில் சில நத்தைகள் கூட்டுக்குள் இருப்பது போல சுருண்டு இருக்கிறார். அப்பொழுது அந்த ஆவியோடு, நீ யார், எப்படி இவனுக்குள் வந்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த ஆவி சொன்னது, நான் கொலைவரியின் ஆவி. I am the spirit of murder. I am to kill him. நான் அவனை கொலை செய்வதற்காக வந்திருக்கிற கொலைவரியின் ஆவி என்று சொன்னது. அந்த ஆவியோடு நீ எப்படி இவனுக்குள் வந்தா என்று கேட்டபொழுது அந்த ஆவி சொன்னது, நான் இவனுடைய தாயிலிருந்து இவனுக்குள் வந்தேன். எப்படி தாயிலிருந்து இவனுக்குள் வந்தாய்? அந்த ஆவி சொன்னது, இவனுடைய தாய் இவனை கருக்கலைப்பு செய்யும்படியாக இவன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பல முறை முயற்சி செய்தாள், பலவித மருந்துகளை பயன்படுத்தினாள். ஆனால் இவன் சாகவில்லை. தன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை கொல்லுகிற அந்த சுபாவம், கொலை வெறி, அந்த தாயிலிருந்து நான் இந்த குழந்தைக்குள் வந்துவிட்டேன் என்று அந்த ஆவி சொன்னது. ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை ஒரு தாய் மனப்பூர்வமாக கொல்ல வேண்டுமானால் அது சாதாரணமான இரக்க குணத்தில் இருந்து வராது. அது பயங்கரமான மர்டர் ஸ்பிரிட், த ஸ்பிரிட் ஆஃப் மர்டர். அந்த ஆவி அவனுக்குள் வந்தேன் என்று சொன்னது. அந்த ஆவியை கட்டளையிட்டு அந்த ஆவியை துரத்தின உடனே அந்த ஆவி அவனை விட்டு போய்விட்டது. அவன் எழும்பி நின்றான். அவனுடைய வயிற்று வேதனை அவனை விட்டு ஒரு நொடியில் மாறிவிட்டது. இப்படித்தான் பிசாசுகள் கொண்டு வருகிற அநேக வியாதிகள், அநேக பாவங்களுக்கு காரணம் பெற்றோர். ஆகையினால் பரிசுத்த வேத புஸ்தகம் பெற்றோர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. குறிப்பாக குழந்தைகளை கர்ப்பம் தரித்து பிரசவிக்கிற பெண்கள் எவ்வளவு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு தகப்பனுடைய பாவ சுபாவங்கள் பிள்ளைகளுக்கு நேரடியாக வருகிறது. தகப்பன் குடிக்கிறவனாக இருக்கிறான். அநேக பிள்ளைகள் மதுபான பிரியர்களாய் மாறுவதற்கு காரணம் பெற்றோரிலிருந்து வந்த மதுபான ஆவி. ஒவ்வொரு பாவத்தையும் செய்வது ஒரு ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் ஆல்கஹால். இந்த ஆவிதான் மதுபானத்தை குடிக்கும்படி மனுஷனை நிர்பந்தம் பண்ணுகிறது. அடிக்ஷன் என்று சொல்லுகிறோம்.
அவனை கட்டுப்படுத்தி அவனுடைய விருப்பத்துக்கு மேலாக அவனை ஒரு காரியத்தை செய்ய வைக்கிற இந்த ஆவிகள் அவனுக்குள்ள இருக்கிறது. அதிகமான நபர்களில் குடிவரி, புகைப்பழக்கங்கள், விபச்சார பாவங்கள், குறிப்பாக இந்த செக்ஷுவல் இம்மோராலிட்டி, சரீரப்பிரகாரமான பாவங்களை செய்கிற எந்த ஒரு நபரை எடுக்கும் பொழுதும் 90% அந்த பாவங்கள் அவர்களுடைய பெற்றோரிலிருந்தான் வருகிறது. பெற்றோர் அதே பாவங்களை செய்திருக்கிறார்கள், பிள்ளைகள் அதே பாவங்களை செய்கிறார்கள். அநேக நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு தாங்களுடைய பெற்றோர்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தார்கள் என்று தெரிந்திருப்பதில்லை. அநேக பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் இந்த பாவத்தை செய்திருந்தார்கள் என்று அறிந்திருக்கிறார்கள். இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் அதே பாவத்தை செய்யும் பொழுது சரியாக கண்டுபிடிக்கிறார்கள், நான் செய்த அதே பாவத்தை என் மகன் செய்கிறான், என் மகள் செய்கிறாள். ஆனபடியால் இது என்னிலிருந்து தான் அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துக்கு நேராக தள்ளப்படுகிற பெற்றோர்கள் தாராளம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு முறை இந்தியாவின் ஒரு பட்டணத்தில் ஒரு கிறிஸ்தவ போதகர் தன்னுடைய மகன் மகள் ஃபோனோகிராஃபியில் ரொம்ப அடிக்டாக இருக்கிறாங்க, அசிங்கமான நிர்வாண படங்களை பார்ப்பதில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையே செலவழிக்கிறார்கள். ஆனபடியால் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படி அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என என்னை குறிப்பிட்டார். அந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய சபையினுடைய உதவி போதகர். நான் அங்கே போனேன். ஒரு மகள் தனியாக ஒரு ரூமில் இருக்கிறாள், ஒரு மகன் வாலிபன் தனியான ஒரு ரூமில். அந்த மகளுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணினேன், அவளுடைய பாவ சுபாவங்களை குறித்து போதித்தேன். அவள் தன்னுடைய பாவ பழக்க வழக்கங்களை அறிக்கை செய்தால், ஆமாம் நான் அதை செய்கிறேன், நான் அதில் ரொம்ப அடிக்டாக இருக்கிறேன், என்னால் அதை விட முடியலை, நான் அதிகமான நேரத்தை அதற்காக செலவிடுகிறேன் என்று சொல்லி அந்த மகள் தன் பாவங்களை அறிக்கையிட்டால், அந்த மகளுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அந்த பிசாசு அவளை அலக்களித்தது. ஒரு 20 நிமிடங்கள் அந்த பிசாசுகள் அலக்களித்து அவள் விடுவிக்கப்பட்டாள். அந்த பிசாசுகள் அவளை விட்டு போய்விட்டது. அடுத்த ரூமில் ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகனுக்கு ஊழியம் செய்யும்படி அந்த ரூமுக்கு போனேன். அந்த மகன் கம்ப்யூட்டர் முன்னே தான் இருக்கிறார். அவரை அழைத்து அவனோடு பேசினேன், அவனுடைய பாவ பழக்க வழக்கங்களை குறித்து கேட்டேன். அவன் சொன்னான், நான் இந்த ஃபோனோகிராஃபிக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிறேன், எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கவில்லை, நான் இப்போது இரவும் பகலும் அதை பார்க்க விரும்புகிறேன், இரவு 2 மணி வரையிலும் நான் அதை பார்க்கிறேன் என்று சொன்னான். அவனுக்கு விடுதலைக்காக ஜெபம் செய்து அந்த ஆவி அவனை அலக்கழித்து வாந்தியெல்லாம் பண்ணி அவனை விட்டு அந்த ஆவி போனது. அந்த வாலிபன் விடுவிக்கப்பட்டான். இவர்கள் 2 பேரும் விடுவிக்கப்பட்ட பின்பு அந்த பாஸ்டர் அவருக்காக ஜெபிக்கும்படி என்னை கூப்பிட்டார். அவருடைய ரூமில் அவர் இருந்தார். அப்போ அவர் என்னிடத்தில் என்ன அறிக்கை பண்ணினார், தான் இந்த பிள்ளைகள் அறிக்கை பண்ணினது அவர்களுக்கு தெரியாது, தனியாக ரூமில் வைத்து அதை செய்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் ஃபோனோகிராஃபிக்கு ரொம்ப காலமாக அடிக்டாக இருக்கிறேன், நான் இன்டர்நெட்டில் போய் இப்படிப்பட்ட நிர்வாண படங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப அடிக்டாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு விடுதலைக்காக ஜெபித்து அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த மாதிரி விடுவிக்கப்படும் பொழுது இதை கவனிக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நபருடைய ஆவிகளை துரத்தி விட்டு இனிமேல் இந்த ஆவி உனக்குள் வராது என்று சொன்னதே இல்லை. எந்த ஒரு நபருடைய வியாதிகளை குணமாக்கிவிட்டு இனி இந்த வியாதி உனக்கு வராது என்று சொன்னதே இல்லை. திரும்ப அந்த ஆவி உங்களுக்குள் வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த ஆவிக்கு இடம் கொடாமல் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அதான் அதனுடைய உண்மை. நிரந்தரமான விடுதலை எனக்கு வேண்டும், மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்தாலும் அந்த ஆவி என்னை எதுவும் செய்யக்கூடாது என்றால் அப்படி ஒரு டெலிவரன்ஸே உலகத்தில் கிடையாது. சிலர் அப்படி நினைத்துக் கொள்வார்கள். இப்பொழுது இந்த 2 பிள்ளைகள் இந்த பாவத்துக்கு அடிமைகளாக இருப்பதற்கு முக்கிய காரணம், அந்த தகப்பன் பல வருடங்களாக இந்த பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறபடி நல்லதான்.
இப்படி கடந்த 30 வருடங்கள் இந்தியா முழுவதிலும் யாத்திரை செய்து விதவிதமான ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அந்த பாவ பழக்க வழக்கத்திற்கு காரணம் அந்த பிள்ளைகள் அறியாத அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவத்திற்குள் செல்வதற்கு காரணம் அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் அல்லது தாய் தான் என்பதை கண்டுபிடித்திருக்கிறேன். பல இடங்களில் பிள்ளைகளுக்கு டெலிவரன்ஸ் செய்வதற்கு முன்பாக பெற்றோருக்கு டெலிவரன்ஸ் செய்து விடுவேன். அதற்கு பிறகு இந்த பிள்ளைகளுக்கு பிசாசு துரத்தும் போது ஒரு நொடியில் அந்த பிசாசுகள் ஓடிவிடும். ஏனென்றால் அந்த ஆவிகள் பெற்றோரிலிருந்து இந்த பிள்ளைக்கு வந்த ஆவிகள். சில வருடங்களுக்கு முன்பு பீகாரில் மிஷனரியாக இருக்கிற ஒரு சகோதரி என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டாள். அவளுக்கு விடுதலை வேண்டும், அதற்காக எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாள். என்ன காரியத்திற்காக உனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டேன். அப்போ அவள் சொன்னால், என்னுடைய வாலிப பருவத்தில் இருந்து எனக்கு கடுமையான இச்சை, செக்ஷுவல் டிசைர் ரொம்ப ஜாஸ்தி. நான் வழக்கமாக ஒரு நபரை பார்க்கும் பொழுது, ஒரு ஆணை பார்க்கும் பொழுது அவருடைய கண்களிலும் முகத்திலும் பார்க்காமல் அவருடைய விசேஷ உறுப்பைத்தான் நேரடியாக பார்ப்பேன், அல்லது அரைக்கண் வைத்தாயிலும் அந்த கீழ்ப்பகுதியை தான் நான் பார்ப்பேன். இது எனக்குள் ஒரு பயங்கரமான அனுபவம். இப்படி நான் பார்த்துவிட்டு சில நேரங்களில் எனக்குள் அந்த பயங்கரமான உணர்வு உண்டாகிறபடியால் அவர்களுடைய ஆசைக்கு நான் இணங்கி விடுவேன். இப்படி நான் அநேகருடைய ஆசைக்கு இணங்கி இருக்கிறேன். நான் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். அப்பொழுது இந்த பாவம் எனக்குள் இருந்தது. நான் பிறகு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசியாக மாறி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பும் இந்த சுபாவமும் என்னை விட்டு மாறவே இல்லை. அதற்கு பின்பும் நான் இந்த பாவத்தை தாராளமாக செய்திருக்கிறேன். பிறகு நான் என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து மிஷனரி ஊழியத்திற்காக நான் சென்று விட்டேன். அங்கேயும் இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை. அங்கேயும் இந்த பாவத்தை நான் அடிக்கடி செய்கிறேன், இந்த பாவத்துக்கு உட்படுகிறேன். ஆனபடியாக இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நான் பல முறை 40 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறேன், 21 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னாள். இந்த பாவத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிற என்கிற அந்த உணர்வு அவளுக்கு இல்லை, அதை குறித்தான போதனை அவளுக்கு இல்லை. இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் அவள் திரும்ப திரும்ப சொன்னாள். இப்பொழுது நான் சொன்னேன், இதை ஃபோனின் மூலமாக ஜெபித்து முழுவதுமாக உனக்கு விடுதலை தர முடியாது. ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன். நேரடியாக நீ சந்தித்தால் இந்த பொல்லாதாவிலிருந்து உனக்கு விடுதலை பெற முடியும். திரும்ப அவள் சொன்னால், எனக்கு திருமணமே நடக்கிறதில்லை, எவ்வளவு சம்பந்தங்கள் வந்தாலும் அது போய் விடுகிறது. ஆகினால் எனக்கு உடனடியாக திருமணம் நடத்த வேண்டும் என்று என் பெற்றோர்கள் விரும்புகிறார்கள், அதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபித்தேன். அவள் என்னை நேரடியாக சந்திக்கும்படி ஒரு பட்டணத்திற்கு வந்தாள். நான் அந்த பட்டணத்திற்கு கடந்து போய் அவளோடு சொன்னேன், நீ வரும்பொழுது உன்னுடைய பெற்றோர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். உன்னுடைய அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, யாரெல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கிறார்களோ அவள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விடுதலையை உனக்கு சரியாக நான் செய்ய முடியும். அவள் தன்னுடைய தாயாரையும் தன்னுடைய பாட்டியையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தாள். அவர்கள் மட்டும்தான் இப்பொழுது குடும்பத்தில் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு சபையை நாங்கள் உட்கார்ந்தோம். அந்த வாலிப பிள்ளை தன் தாயோடும் தன் பாட்டியோடும் வந்திருந்தாள். முதலாவதாக நான் அந்த வாலிப பிள்ளையோட அம்மாவுக்கு கவுன்சிலிங் பண்ணினேன். அவர்களோடு அவருடைய பாவங்கள் வாழ்க்கை குறித்து கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒருவனை திருமணம் செய்து இந்த மகளை பெற்றேன். அதற்கு பிறகு அந்த நபர் என்னை விட்டு விட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு இன்னொருவரோடு கூட சில வருடங்கள் வாழ்ந்தேன், அவரும் போய்விட்டார். அதற்கு பிறகு இன்னொருவரோடு சில காலம் வாழ்ந்தேன். இப்படி 4-5 பேரோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். முதல்ல திருமணம் செய்தேன், அதுக்கு பிறகு திருமணம் செய்யாமலே வாழ்ந்தேன். ரெண்டாவது, நான் சவுதியில் வேலை பார்க்கும் பொழுது எங்களுடைய வேலை முடிந்து நாங்கள் ரூமுக்கு வந்தால் நாங்கள் எப்போதும் பார்க்கிறது ப்ளூ ஃபிலிம் தான், நிர்வாண படங்களைத்தான் பார்த்து கொண்டே இருப்போம். இதனால் அங்கேயும் நான் இந்த பாவத்தை பலரோடு செய்திருக்கிறேன்.
என்று தாயார் அறிக்கை பண்ணினாங்க. தாயாருக்காக ஜெபித்த ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக தரையில் அந்த ஆவி அவர்களை போட்டு அலக்களித்து இறுதியாக அந்த ஆவி அவர்களை விட்டு போனது. அவர்கள் விடுவிக்கப்பட்டார். அவள் எழும்பி நன்றாக நல்ல முகசாயல் உண்டாயிற்று, பெரிய மாற்றம் உண்டாயிற்று. பிறகு அவருடைய அந்த பெண்ணினுடைய பாட்டிக்கு நான் ஊழியம் செய்தேன். அந்த பாட்டியோடு சொல்லும் பொழுது பாட்டியும் இதே மாதிரி ஒரு புருஷனை திருமணம் செய்து இந்த மகளை பெற்றிருக்கிறார்கள். 4-5 புருஷனோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவர் வாழ்ந்து அந்த சமூகத்தில் அப்படி மனைவியோடு சில காலம் வாழ்வதும் விட்டு போவதும் அவருடைய சாதாரணமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு சமூகம். பாட்டிக்கு ஊழியம் செய்தேன். பாட்டியும் அதே மாதிரி ஒரு 20-30 நிமிஷங்கள் அந்த ஆவிகள் அலக்கழித்து அவர்களை விட்டு போனது. பயங்கரமான சத்தம் போட்டு அந்த ஆவிகள் போனது. அந்த பாட்டி விடுவிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த வாலிப பெண்ணுக்கு நான் ஊழியம் செய்தேன். ஏறக்குறைய ஒரு 30-40 நிமிஷங்கள் அந்த ஆவி அவளை போட்டு அலக்கழித்தது. அதாவது கோழியை லைட்டாக தலையை ஒரு கட் பண்ணிட்டு அப்படி போட்டால் அந்த கோழி எப்படி கிடந்து பிடைக்குமோ அது மாதிரி அந்த வாலிப பிள்ளை பிடைத்தாள். இங்கிருந்து தூக்கி அந்த சுவற்றுக்கு நேராக அடிக்கிறது. பிடித்து வைத்திருக்க முடியாத அளவிற்கு அவள் பயங்கரமாக பலவந்தம் செய்து அலறி சப்தமிட்டு கடைசியில் அந்த ஆவி அவளை விட்டு வெளியேறினது. அவள் 100% விடுதலை பெற்றாள். காரணம், அதற்கு பிறகு அந்த பாவம் அவளுடைய வாழ்க்கையில் இல்லை. 1.5 மாதங்களுக்குள்ளாக அவள் திருமணமாகி நல்ல ஒரு ஊழியக்காரை திருமணம் செய்து அவள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். இந்த வாலிப பிள்ளைக்கு இந்த பாவ உணர்வு உண்டாவதற்கான காரணம் இந்த தாயினுடைய பாட்டியிலிருந்து தாய்க்கும் தாயிலிருந்து மகளுக்கும் உண்டானது. இவனுடைய தகப்பன்மாரும் அப்படிப்பட்டவர்களாக இருந்தபடி அவர்களிருந்தும் இவர்களுக்குள் வந்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியா முழுவதிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பலவிதமான ஜனங்கள் மத்தியில் பலவிதமான பாஷைக்காரர்கள், பலவிதமான ட்ரைபல்ஸ், பலவிதமான சமூகங்களில் இந்த ஊழியங்களை செய்யும் பொழுதெல்லாம் விதவிதமான ஆவிகளில் பிடிக்கப்பட்ட ஆண்கள் பெண்களுக்கு அவர்கள் இவ்வளவு பாவம் செய்வதற்கும் கஷ்டப்படுவதற்கும் காரணம் அவருடைய பெற்றோர். முதலாவதாக எந்த ஒரு மனுஷனுக்குள்ளும் ஆவிகள் வருவதற்கு பிரதானமான காரணம் அவருடைய பெற்றோருக்குள் இருந்த ஆவி. அந்த ஆவி அவர்கள் முதலாக செய்தபடியால் அவர்களுக்குள் வந்திருக்கலாம், அல்லது அவருடைய பெற்றோர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தபடியால் அவர்களிலிருந்து இவர்களுக்கு வந்திருக்கலாம். இப்படித்தான் இந்த ஆவிகள் மனிதனுக்குள் கிரியை செய்கிறது. இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப சகோதரனே, சகோதரியே, வயோதிபர்களே, ஊழியர்களே, ஊழியர்களின் மனைவிகளே, பிள்ளைகளே, உங்களோடு நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் செய்கிற அந்த பாவம், உங்களை இவ்வளவாய் பலவந்தம் பண்ணுகிற அந்த பாவம் உங்களால் உண்டானதல்ல. எல்லா மனுஷனுக்கும் எல்லா உணர்வும் இருக்கிறது. தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது அந்தந்த உணர்வுகளை வைத்துத்தான் சிருஷ்டிக்கிறார். ஆனால் எல்லாரும் அந்த உணர்வுகளை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறார்கள். சிலருடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகளாக அவைகள் வெளியே வந்து மனுஷனை சில பாவங்களுக்குள் உந்தி தள்ளுகிறது, நிர்பந்தம் பண்ணுகிறது. அதற்கு பிரதானமான காரியங்கள் பெற்றோரில் இருந்து உங்களுக்குள் வந்த அந்த பாவம் ஆவிகள். ஆகினால் உங்கள் பெற்றோரிடத்தில் சண்டை போடாதீங்க, உங்கள் பெற்றோரை பகைத்து கொள்ளாதீங்க. அது அவர்களுக்குள் உண்டாக காரணம் அதனுடைய முதல் தலைமுறையாக இருக்கலாம், அவர் செய்தாக இருக்கலாம். அது யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. அதற்காக இது சொல்லப்படவில்லை, உங்கள் விடுதலைக்காக மட்டுமே சொல்லப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்ட பாவங்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிறது, கண்ட்ரோல் பண்ணுகிறது, உங்களை அதற்குள்ளாக தள்ளுகிறது என்றிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கும்படி பிதாவாகிய யாவே தேவனால் அனுப்பப்பட்டு
அவர் இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக, அந்த பாவங்களின் தண்டனைகளுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவகுமாரன். அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானவர். பிதாவாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். உலகத்தின் மதங்களிலேயே பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற ஒரே மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கமும் யூத மார்க்கமும் தான். ஒரே புஸ்தகம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்றும் நாம் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்றும் பாவம் செய்யக்கூடாது என்றும் போதிக்கிற ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேத புஸ்தகம் பைபிள் மட்டும்தான். அந்த இயேசுவிடத்தில் நீங்கள் வர வேண்டும். அந்த இயேசுவிடத்தில் வந்து உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் செய்வது பாவம் என்றும் அந்த பாவத்தின் நிமித்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அளிக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தை அளிக்கிறீர்கள், இன்னும் அநேகருடைய வாழ்க்கை அளிக்கிறீர்கள். ஆப்போசிட் செக்ஸை நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுகிறீர்கள், தேசத்தை நாசம் பண்ணுகிறீர்கள். உங்கள் நிமித்தம் பூமியில் சாபம் உண்டாகிறது, குடும்பத்தில் சாபம் உண்டாகிறது. ஆகினால் நீங்கள் செய்கிற பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். எஸ், என்னிடத்தில் அந்த பாவம் இருக்கிறது, நான் அந்த பாவத்தை செய்துகிறேன், இப்பொழுதும் நான் அது செய்வதற்காக உந்தப்படுகிறேன், எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரவும் அதை அறிக்கை செய்து இயேசுவிடத்தில் திரும்பி வர வேண்டும். இயேசு உங்கள் பாவங்களை முதலில் மன்னிப்பார். நீங்கள் பாவம் செய்யாதவர்களைப் போல அவர் மன்னிப்பார். உங்கள் அக்கிரமங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தம்முடைய மிகுந்த கிருபைக்கு தக்கதாக உங்களோடு மனதிறங்குவார். அருமை சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களை பாவத்தை பார்த்து உங்களை வெறுக்கிறவர் அல்ல, உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு தேவன். அதற்காகவே தம்முடைய குமாரனாக இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு பாவம் செய்யாதவராக இருந்தாலும் பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷனை காணும்போது அவர் வெறுக்கிறதில்லை. அவன் எப்படியாகிலும் தன்னிடத்தில் வந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் மனதிறக்கம் உள்ள தேவன். ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல வாழ்வதை கண்டு மன துருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. மன துருக்கம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை போல மனதுருக்கம் உள்ள கடவுள் உலகத்தில் யாருமே இல்லை, இனி உண்டாகப் போவதும் இல்லை. அவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவன். உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஒருவேளை உங்களுடைய புருஷன் உங்களை வெறுத்து தள்ளி இருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிருக்கலாம், அல்லது உங்களோடு கூட உங்கள் நண்பர்கள், உங்களுடைய சமூகம், நீங்கள் வாழ்கிற கிராமமே உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பாவத்தை நீங்கள் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உங்களுக்குள் கிரியை செய்கிற பாவ பிரமாணத்தை உருவாக்குகிற பிசாசின் சக்திகள். நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து மனப்பூர்வமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அநேகருக்கு அப்பொழுதே விடுதலை உண்டாகிறது. அநேகருக்கு அதற்கு பிறகும் அப்படிப்பட்ட பாவத்தில் விடுதலை பெறாமல் இருந்தால், நான் சொன்ன அந்த வாலிப பெண்ணை போல இருந்தால், நீங்கள் நல்ல பிசாசுகளை துரத்துகிற உண்மையுள்ள, பொருளாசை இல்லாத, பரிசுத்தமாய் வாழ்கிற உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரரை தேடி அவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து, யாக்கோபின் புஸ்தகத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்க உங்கள் பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்கள். அறிக்கை செய்து உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் உங்களை விட்டு போகும். அந்த ஆவிகள் உங்களை விட்டு போன பின்பு நீங்கள் ஒரு மறுரூப அனுபவத்துக்கு நேராக வந்து விடுவீர்கள். பொதுவாக இந்த பிசாசுகளை துரத்தின் பின்பு அவர் சொல்வார்கள், என்னுடைய சரீரம் பறந்து போவது போல் இருக்கிறது பாஸ்டர், ஒரு தூவலை போல் இருக்கிறது, பஞ்சு மாதிரி இருக்குது, இவ்வளோ லேசாயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிசாசும் பாவமும் அவ்வளவு ஹெவி, பாரமானவைகள். நீங்கள் விடுதலை பெற முடியும். இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார்.
நீங்கள் அந்த பாவத்தோடு மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாவத்தின் விடுதலை தரும்படி இயேசு இருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிசாசுகளை துரத்துகிற அந்த ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு கிருபை, அது ஒரு வரம். அவர்கள் எளிதாக அந்த பிசாசை துரத்த முடியும். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய ஊழியம் தேவையானால், நீங்கள் விரும்பினால், என்னுடைய மொபைல் நம்பர் இதில் கொடுத்துருக்கிறேன், என்னை கூப்பிடுங்க. ஃபோன்லேயே இப்பொழுதெல்லாம் ஜூம்லேயே பல நாடுகளில் உள்ளவர்களுக்கு அனுதினமும் பிசாசுகளை துரத்துகிறேன். ஜூம் மீட்டிங்லேயே அந்த பிசாசுகள் அவர்களை விட்டு அலைக்கழித்து போகிறது. ஆனால் சில கொடிய பிசாசுகள் அலைக்கழித்து போகும் பொழுது உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லாவிட்டால் உங்களை அதை சரி பண்ணுவது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய டெலிவரன்ஸு நேரடியாக பண்ணுவது நலமாக இருக்கும். நிறைய டெலிவரன்ஸ் ஃபோனில் ஜூமில் கூட பண்ணலாம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பெற்றோருடைய பாவங்கள் நிமித்தமாய் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமான பாவத்தை சுமந்து வருகிற ஆவிகள் வருகிறது. இந்த ஆவிகள் அவர்களுக்குள் இருந்து அவர்களை உந்தி தள்ளுகிறபடியால் தங்கள் கற்றுக்கு அப்பாற்பட்டு அநேக பாவங்களை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட யாராகிலும் இதை பார்த்து உம்மிடத்தில் வந்தால், ஆண்டவரே நீர் அவர்களை விடுவித்தருளும். அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த பிசாசின் ஆவிகளை அவர்களை விட்டு மாற்றி அருளும். இப்படிப்பட்ட ஆவிகள் பெற்றோரிலிருந்து பிள்ளைகளுக்குள் வந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிற பொல்லாத ஆவிகள் அவர்கள் சரீரங்களை விட்டு வெளியேறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இந்த ஆவிகள் அவர்களை விட்டு விலகுவதாக, அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக, சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக, அவருடைய குடும்பங்களில் இளைப்பாறுதல் உண்டாவதாக, அவர் ஊழியங்களில் இளைப்பாறுதல் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.